பார்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்ணு தெரியலையா, இல்லை வேணும்னே கஷ்டப்பட்டோம் மற்றவங்கன்ட்டு இப்படி பார்க் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட கார் வந்து இப்படி நடுவில் மாட்டிக்கிச்சு. காலைல ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார். எப்போவுமே வந்து வீட்டு வாசலில் தான் பார்க் பண்ணுவார். நேற்று நைட்டு வீட்டு வாசலில் வந்து பார்க்கிங்க்கு இடம் இல்லைன்ட்டு இன்றைக்கி வந்து அங்கே பார்க் பண்ணார். இது டெய்லி எதனா ஒரு கார் வந்து இப்படி தான் வந்து நடுவில் மாட்டிக்கும். பார்க் பண்ணுறவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆப்போசிட்டில் கார் இருந்துச்சுன்னா அங்கே ஏன் பார்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த காரில் வந்து நம்பர் இருக்குது. ஆக்சுவலி அந்த நம்பர் கால் பண்ணியும் அவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் மேலே வாங்க, எடுக்கும் போது பார்த்துக்கலான்னு நான் சொன்னேன். அவங்க வரவே இல்லை. பிடிவாதமாக அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் போயே ஆகணும், ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒயிட் கார் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்லேயும் ஒரு நம்பர் இருந்துச்சு. அவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணோம். அவங்க வந்து எடுத்தாங்க. ஆனாலும் எங்களால் கார் எடுக்க முடியல. அப்புறம் யாருன்னு தெரியல. ரைட் சைடில் ஒரு கார் இருக்குது இல்லைங்களா, அவங்க பார்த்துருப்பாங்க போல். அவங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க காரை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கார் எடுத்துகிட்டு போனாங்க. தயவு செஞ்சு இப்படி பார்க் பண்ணாதீங்க. காலையில் வந்து ஆஃபீஸ் போகும்போது ரொம்பவே டென்ஷன். ஆல்ரெடி வந்து டிராஃபிக் டென்ஷன்னா இது வேறு ஒரு டென்ஷனு. தயவு செஞ்சு யாரும் இப்படி காரை விடாதீங்க. நைட் உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல, சரி நீங்கள் காரை இப்படி விடுறீங்கன்னா காலையில் கொஞ்சம் ஏர்லியாக வந்து காரை எடுத்துருங்க. இல்லைன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டாங்க. டெய்லி எதனா ஒரு கார் இப்படி தான் மாட்டிக்குமே. ஆக்சுவலி இங்கே காரில் அவங்க ஃபோன் நம்பர் வைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல, அட்டனும் பண்ணலை, காரையும் இப்படி விட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு யாரும் காரை இப்படி விடாதீங்க. ஃபைனலி ஆஃப்டர் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து போனார்.